உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நடிகர் தனுஷ் வட சென்னை பாணியில அடுத்து அசுரன் என்கிற படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தின் ஷூட்டிங் ஜனவரி இறுதியில் துவங்கி நடந்து வருகிறது. வெற்றிமாறன் இயக்கி வரும் இந்த படத்தில் தனுஷுக்கு ஜோடியா மலையாள நடிகை மஞ்சு வாரியர் நடிச்சிட்டு வராங்க. என்னை நோக்கி பாயும் தோட்டா தனுஷ் நடிப்பில் கௌதம் இயக்கத்துல பல வருடங்களாக படப்பிடிப்பில் இருந்த படம். இந்த படம் வருமா வராதா என்று ரசிகர்கள் செம ஏக்கத்துல இருந்தாங்க. படம் வரவில்லை என்றாலும் பரவாயில்ல, அப்டேட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க என்று ரசிகர்கள் கெஞ்சி கேட்டுட்டு வந்தாங்க. இந்த படம் எப்போது வரும் என யாருக்குமே தெரியல. அந்த படத்தில் நடித்த தனுஷ்கே கூட தெரியல. ஏன்னா என்னை நோக்கி பாயும் தோட்டா பல வருடங்களாக இப்ப வருது அப்ப வருது என சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஒரு சில பைனான்ஸ் பிரச்சனையில் இந்த படம் சிக்கி இருக்கிறதால தான் இந்த ரிலீஸ் சிக்கல் தொடர்கிறது என கூறப்படுது. தற்போது அவர்களுக்காக மாஸ் அப்டேட் ஒன்று வந்திருக்கு. என்னை நோக்கி பாயும் தோட்டா சென்சார் இன்னும் சில தினங்களில் நடக்க இருக்காம். கண்டிப்பாக உங்கள் காத்திருப்பிற்கு பிறகு செம சூப்பரான படமா தான் இது இருக்கும் என தயாரிப்பு தரப்பு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ரஜினி தான் பெரிய மார்க்கெட் வைத்திருக்கும் நடிகர். இவருக்கு அடுத்த இருப்பவர் தளபதி விஜய். இவருக்கென ரசிகர்கள் கூட்டம் கூடிக்கொண்டேதான் போகுது. இவரது ராஜ்யம் தமிழகம் தாண்டி வேறு மாநிலங்களிலும் கொடி கட்டி பறக்குது. தற்போது தளபதி விஜய் அட்லி இயக்கத்துல தளபதி 63 படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படம் ஒரு விளையாட்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்டு வருது. இந்த படத்தில் தளபதிக்கு ஜோடியா நயன்தாரா நடிக்கிறாங்க. நயன்தாரா வில்லு படத்தில் தளபதியுடன் இணைந்து நடித்தாங்க. அதன் பின் தற்போதுதான் இணைஞ்சிருக்காங்க. இதனாலேயே ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. தற்போது இந்த படத்தின் படப்பிடிப்பு தீவிரமாக நடந்து வருகிறது. இதை ரசிகர்களும் நேரில் சென்று ரசித்து வராங்க. தளபதி 63 படத்துல தளபதி விஜய் ஒரு கால்பந்து பயிற்சியாளராக நடிக்கிறார் என்று தகவல் முன்னரே வந்திருந்தது. மேலும் இவர் பெண்கள் அணிக்கு பயிற்சியாளராக நடிக்கிறாராம். இந்த படத்துல பாடல் காட்சிகள் அண்மையில சென்னையில் உள்ள பின்னிமில்லில் படமாக்கப்பட்டது. மேலும் இதில் 250 நடன கலைஞர்கள் பணியாற்றியிருக்காங்க. அதிலும் 100 குழந்தைகள் நடனமாடி இருக்காங்களாம். தற்போது ரசிகர்களின் கேள்வி எல்லாம் இந்த படத்தின் டைட்டில் பற்றிதான். வலைதள பக்கத்துல தளபதி 63 படத்தின் டைட்டில் CM, அதாவது சி மைக்கேல் என கூறிட்டு வராங்க. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு டைட்டில் வெறித்தனம் எனவும் கூறிட்டு வராங்க. இதற்கு முன் படக்குழு தளபதி விஜயிடம் 3 டைட்டில் கொடுத்து செலக்ட் செய்ய கொடுத்திருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டது. தளபதி 63 படத்தின் டைட்டில் பற்றி படக்குழுவே அதிகாரப்பூர்வமாக அறிவித்தால் தான் தெரியும். எப்படியும் இந்த படத்தின் அப்டேட் கூடிய விரைவில் வெளியிட அதிக வாய்ப்பு உள்ளது என தெரியுது. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.